முடிச்சாச்சு. अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं भूतले स्वयं रूपगदामह्यं तदादे स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपथकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजितं सगुणरघुनाथान्वितं दं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् संललिता श्रीविशाखान्वितां स हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते कोऽबेस कोऽबिका कान्त राधाकान्त नमोऽस्तुते दत्त काञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्यो च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्दा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुद्रयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी। मोहं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देगिनं यत्कृपात्तमहं वन्दे वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नमो आचार्यपादाय निताय कृपपदायिने गौरगददामदाय नगर ग्रामदारिणे नमो ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वते देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। हरे कृष्णा। இன்னைக்கு காண்டம் 3 முதல் புத்தகம் அத்தியாயம் 2 பதம் 28. 3 அத்தியாயம் 3க்கு வந்துட்டோம் இல்லைங்க மாதாஜி அன்னைக்கு. அப்படிங்களா மாதாஜி? ஆமாங்க மாதாஜி 3 வரைக்கும் படிச்சிட்டோம். சித்ரா மாதாஜி எடுத்தாங்கல்ல 3 வரைக்கும் படிச்சு முடிச்சிட்டோம். ஓகே நான் இல்ல அப்போ. ஓகே அத்தியாயம் 3 மாதாஜி. ஓகே. அத்தியாயம் 3 பிருந்தாவனத்திற்கு வெளியில் பகவான் லீலைகள். இப்போ அத்தியாயம் 2ல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட நினைவை பத்தி விதுரர் உத்தவர்கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப 3வதுல பிருந்தாவனத்துக்கு வெளியில் பிருந்தாவன லீலைகளை நாம பார்க்க போறோம். பிருந்தாவனத்துக்கு வெளியில பகவானோட லீலைகள். பதம் 1. உத்தவ உவாச்ச சதச ஆஹத்ய புரம் ஸ்வபித்ரோஸ் சீகீர்ஷயா சம்பலதேவ சம்யுதः நிபாத்ய துங்காத் ரிபுயூதநாதம் ஹதம் வியகர்ஷத் வியூஷம் ஓஜசோர்வயாம். நான் படிக்கிறேங்க மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்த்து வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதருக்கு ஜெய். ஸ்ரீ மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ உத்தவர் கூறினார். பிறகு ஸ்ரீ பலதேவருடன் மதுராபுரிக்கு சென்ற பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தம் பெற்றோர்களை மகிழ்விக்கும் பொருட்டு பொதுஜன எதிரிகளின் தலைவனான கம்சனை பெரும் பலத்துடன் அவனது அரியாசனத்திலிருந்து கீழே இழுத்து தள்ளி கொன்றார். பொருளுரை. கம்ச மன்னனின் மரணம் இங்கு சுருக்கமாக மட்டுமே விவரிக்கப்படுகிறது. ஏனெனில் பகவானின் இத்தகைய லீலைகள் 10வது காண்டத்தில் விவரமாக விளக்கப்பட்டுள்ளன. பகவான் 16 வயதே நிரம்பியவராக இருந்த போதிலும் அவர் தம் பெற்றோர்களின் மெச்சத்தக்க புதல்வர் என்பதை நிரூபித்தார். சகோதரர்களான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் பகவான் பலதேவரும் பிருந்தாவனத்திலிருந்து மதுராபுரிக்கு சென்றனர். அங்கு தங்களுடைய பெற்றோர்களுக்கு பெருந்துன்பங்களை கொடுத்தவனும் தாய் மாமனுமான கம்சனை அவர்கள் கொன்றனர். கம்சன் ஒரு பெரிய அரக்கனாவான். கிருஷ்ணராலும் பலராமராலும் சக்தி வாய்ந்த இந்த அரக்கனை கொல்ல இயலும் என்று வசுதேவரும் தேவகியும் நினைத்து கூட பார்க்கவில்லை. கம்சனுக்கு அஞ்சி கிருஷ்ணரையும் பலராமரையும் நந்த மகாராஜனின் வீட்டில் நீண்ட காலமாக வசுதேவர் ஒளித்து வைத்திருந்தார்.
ஆனால் இப்பொழுது கம்சனுடன் நேருக்கு நேராக மோதிய அவர்களை கொல்லும் வாய்ப்பு கம்சனுக்கு கிடைத்துவிட்டதே என்று வசுதேவரும் தேவகியும் அஞ்சினர். அவர்களுடைய பெற்றோர் பாசத்தினால் பேராபத்து வந்துவிட்டதாக எண்ணிய பகவானின் பெற்றோர்கள் மூர்ச்சையடையும் நிலைக்கு வந்துவிட்டனர். கம்சனை அவர்கள் உண்மையாகவே கொன்றுவிட்டனர் என்பதை நிரூபிப்பதற்காக கிருஷ்ணரும் பலதேவரும் கம்சனின் உயிரற்ற உடலை அவர்களிடம் இழுத்துச் சென்று அவர்களை உற்சாகப்படுத்தினர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ பகவான் கிருஷ்ணர் எப்பொழுதும் திவ்யமானவர். அவர் மகனாக தோன்றும் போது அவர் சிறு குழந்தையாக மாறிவிடுவதில்லை. அவர் பகவான், பரமபுருஷ பகவானாகவே இருக்கின்றார். ஆனா பெற்றோர் பாவத்துல இருக்கிற வசுதேவருக்கும் தேவகிக்கும் அவர் எப்படியாவது கம்சன் கையில சிக்கிடுவாரோ அப்படின்னு ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அது யோக மாயினால அவங்க மறைக்கப்பட்டிருக்காங்க. நாமெல்லாம் மகா மாயினால மறைக்கப்பட்டு இந்த ஜட உலகில இருக்கோம். ஆனா பக்தர்கள் யோக மாயினால மறைக்கப்பட்டு அவங்களுடைய அந்த பாவங்களை வெளிப்படுத்துறாங்க. மாதுரிய பாவம், சாந்த பாவம், சக்கிய பாவம் போன்ற பல ரசங்களை அவங்க வெளிப்படுத்துறாங்க. அப்ப பகவான் அதை அனுபவிக்கிறார். அப்ப கம்சனை கொல்ல போறப்போ இது விருந்தாவனத்துக்கு வெளியில மதுரால போய் கம்சனை கொல்ல வேண்டிய தருணம் இப்ப வந்தாச்சு. பகவானோட லீலைக்கு ஒரு எல்லை வருது. அப்ப பகவான் எப்பவுமே லீலை இப்ப நடத்திக்கிட்டு பக்தர்களை தவிக்க விட்டுட்டே இருக்க மாட்டார். யதாதாஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அப்யுக்தானாம் அதர்மஸ்ய. அதர்மம் ரொம்ப அட்டூழியமங்கள் நடக்கும்போது என்ன பண்றாரு, அங்கு தன்னுடைய அவதாரத்தை முடிக்கிறார். தான் வந்த வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப அந்த கம்சனை மதுரால போய் ஒரு பூச்சியை நசுக்கிறத மாதிரி, எப்படி யானை காலால மிதிக்கும், அது போல ஒரு சிறு பூச்சியை நசுக்கிற மாதிரி அவரை ரொம்ப எளிதா கொன்னுடுறாரு. ஆனாலும் அந்த போர்க்களத்துல எங்க தன் மகனுக்கு ஆபத்து வந்துருமோன்னு வசுதேவரும் தேவகியும் அஞ்சுறாங்க. அப்ப அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக அந்த இறந்த உடலை இழுத்துட்டு போய் காமிக்கிறார். ஏன்னா அது தாய் பாசத்தினால. ஏன்னா அவங்க பகவான் அவரை நினைக்கல. முழுமுதற் கடவுள் பகவான், அவர் சர்வசக்தி படைத்தவர், எல்லா காரணங்களுக்கும் காரணம் அப்படின்னா பிலாசபி தத்துவங்கள் எல்லாம் அவங்க இல்ல, அந்த மனோபாவத்துல இல்ல. ஏன்னா தத்துவங்களை நினைச்சிட்டே இருக்கிறவங்க ஞானிகள். ஆனா பக்தர்கள் என்னன்னா பகவானே தன்னுடைய சொந்த மகனாகவோ தன்னுடைய சொந்த நண்பனாகவோ அந்த உறவுல லயிச்சிருப்பாங்க என்னைக்குமே. அடுத்தது பதம் 2. சாந்தி பனே சத்ரு புரோக்தம் பிரக்மாதித்ய விஸ்தரம் தஸ்மை பிரதாத்வரம் புத்திரம் மிருதம் பஞ்ச ஜனோதராத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. பகவான் அவரது குருவான சாந்தி பனி முனிவரிடமிருந்து ஒரே ஒரு முறை கேட்டதாலேயே எல்லா வேதங்களையும் அவற்றின் வெவ்வேறு பிரிவுகளையும் கற்றறிந்தார். இதனால் மரணமடைந்த அவர்களது மகனை யமலோகத்திலிருந்து திரும்ப கொண்டு வந்து அவருக்கு பரிசாக அளித்தார். பொருளுரை. ஆசானிடமிருந்து ஒருமுறை கேட்பதாலேயே வேத ஞானத்தை முழுமையாக கற்க பரமபுருஷரால் மட்டுமே முடியும். மரணமடைந்து யமலோகத்திற்கு சென்றுவிட்ட ஓர் ஆத்மாவை உயிர்ப்பிப்பதும் பகவானால் மட்டுமே செய்யக்கூடிய ஒன்றாகும். ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யமலோகத்திற்கு சென்று அங்கு தன் ஆசானின் மரணமடைந்த மகனை உயிர்ப்பித்து கொண்டு வந்து முனிவரிடமிருந்து தாம் பெற்ற உபதேசங்களுக்கு சன்மானமாக அவனை அவரிடம் ஒப்படைத்தார். பகவான் அனைத்து வேதங்களையும் நன்கு அறிந்தவராவார். இருப்பினும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆசானிடம் சென்று அனைத்து வேதங்களையும் கற்றறிய வேண்டும். வேதங்களை கற்றறிந்து அந்த ஆசானை சேவையாலும் சன்மானத்தாலும் திருப்திப்படுத்த வேண்டும் என்பதை போதிப்பதற்காகவே பகவானே இந்த உதாரணத்தை காட்டி அருளினார். பகவான் சாந்தீபனி முனிவரிடம் தாம் செய்ய வேண்டிய சேவை என்னவென்று கேட்டார். பகவானின் சக்தியை அறிந்திருந்த முனிவரும் யாராலும் முடியாத ஒன்றை பகவானிடம் கேட்டார். மரணமடைந்த அவரது அன்பிற்குரிய மகனை உயிர்ப்பித்து கொண்டு வரும்படி முனிவர் கேட்டதற்கு இணங்க பகவான் அவரது வேண்டுகோளை நிறைவேற்றினார். எனவே அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் சேவை செய்தவர்களிடம் பகவான் நன்றி கெட்டவராக நடந்து கொள்வதில்லை. பகவானின் அன்பு தொண்டில் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ள பகவத் பக்தர்கள் பக்தி தொண்டின் முன்னேற்றத்தில் ஏமாற்றம் அடைவதே இல்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்ப சாந்திபுனி முனிவர் அவருக்கு குருவா இருக்கார். அப்ப இவர் பிறந்த போதே கர்கமுனி இவருக்கு பெயரிட வந்தார். அப்ப கர்கமுனி சொல்றாரு, இவர்
ஒரு பகவானுடைய அம்சம் அப்படின்னு சொல்றார் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட. அப்ப அவங்க நினைச்சுக்கிறாங்க, ஐயோ இவர் வந்து ஏதோ ஒரு சக்தி படைத்த ஒரு தேவர் அப்படின்னு தான் நினைச்சுக்கிறாங்களோ தவிர இவர் பரமபுருஷனா நினைக்கிறது இல்ல. ஏன்னா இவர் வந்து அடிக்கடி அசுரர்களை கொல்றார். பல சம்பவங்களை வந்து இந்த கோபர்கள் வந்தா போய் சொல்லுவாங்க, இவர் வந்து அசுரனோட வாயை அப்படியே பளந்தாரு, அந்த அசுரனை வந்து தூக்கி அடிச்சாரு, அவர் போய் ரொம்ப தூரம் விழுந்து அந்த அசுரனுக்கு இறந்துட்டான். அப்போ அந்த பால் கொடுக்க வந்த அந்த அரக்கி பூதனாவலையா கொன்னுட்டார் இல்லையா, அப்பெல்லாம் எல்லாரும் பாக்குறாங்க. இது வந்து ஏதோ ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்குதுன்னு நினைச்சாங்களோ தவிர அவர் வந்து பரமபுருஷ பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு யாருமே நினைக்கல. அப்ப அந்த லீலையை மறுபடியும் அவர் மறைச்சிருவார். இப்ப தாய் யசோதாவுக்கு வாயில வந்து சர்வ லோகங்களையும் காட்டுறார், அகில லோகங்களையும் காட்டுறார். அதனால அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க. ஆனா அவங்க எந்திரிச்சப்புறம் அந்த ஞாபகம் கிடையாது. மறுபடியும் அவங்க குழந்தையா பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இது எதனாலன்னா பகவான் அப்பப்ப மறைச்சிடுறார். தான் கடவுள் அப்படிங்கறத அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த பாசம் நம்மளுக்கு கிடைக்காது, இயற்கையான பாசம் கிடைக்காது. ஏன்னா செயற்கையா தான் நம்ம எல்லாமே நடந்துக்குவோம். யாராவது ஒரு பெரிய ஒரு விஐபி நம்ம வீட்டுக்கு வந்து வேஷம் போட்டு இருந்தாருன்னா அவரை நண்பரா நினைச்சு நம்ம பழகினோம்னு வச்சுக்கோங்க. ஆனா அவர் பெரிய விஐபி அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் நம்மளுக்கு அந்த பாசம் இருக்காது. நம்ம மறுபடியும் செயற்கையா நடந்துக்குவோம் அவர்கிட்ட. அது போல இங்க பகவான் அதை விரும்பல. அப்ப அந்த இயற்கையான பாசத்தை அடையறதுக்காக அவர் யோக மாயினால அவரையும் மறைச்சுக்கிறாரு, அவங்களுக்கும் மறக்கடைக்கு செய்யறாரு. ஆனா அவங்க எல்லாம் தூய பக்தர்கள். பல கோடி பிறவைகள்ல அவங்க பகவானை தியானம் செய்து யோகிகளாக பக்தர்களாக இருந்தவங்க தான் அந்த பிராப்தம் அவங்களுக்கு பெற்றோராக அடைகின்ற வாய்ப்பு கிடைக்குது. அவர் அருகாமையில கோபர்களா இருக்கிறவங்க எல்லாருமே, கோபிகளா இருக்கிறவங்க எல்லாருமே பல கோடி யுகங்களா தவம் செஞ்சவங்க. அப்போ ஒரு பக்தர் ஆகிறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தூய பக்தர் அவருக்கு அருகாமையில இருக்கணும் அப்படின்னா, நம்மளாம் இப்ப பக்தி பண்றோம்னா நம்மளாம் நினைச்சுக்கிறோம் ஏதோ ஒரு மேஜிக் நடக்கும், மிராக்கிள் நடக்கும், நம்மள குரு வந்து பகவான் கிட்ட கொண்டு போயிருவாரு, இல்ல பகவானே வந்து நம்மள ஒத்துக்குவாரு. ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க எல்லாம் பல கோடி வருடங்கள் தவம் பண்ணிருக்காங்க. அது போல நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த விதிமுறைகளை நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். ஒரு நிமிடம் பகவானை மறந்தால் கூட அது வந்து நம்மளுக்கு துக்கத்தை தரணும். அந்த ஏக்கம் இருக்கணும் பகவானை அடையறதுக்கு. சும்மா நான் பாகவதம் கேட்டேன், படிச்சேன், பகவத்கீதை படிச்சேன், அதனால பகவான்கிட்ட போயிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஒழுங்குமுறை விதிகளை நம்ம கட்டாயமாக பின்பற்ற வேண்டும். பிரசாதம் எடுக்கணும்னா பிரசாதம் தான் எடுக்கணும். அதுதான் அனுகூல்யச சங்கல்ப. பகவானை அடைய வேண்டும் என்றால் அவர் விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி 24 மணி நேரமும் நம்ம நடந்துக்கணும். அப்ப பகவானே எப்பொழுதுமே நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா, ஆல்வேஸ் திங்க் ஆஃப் கிருஷ்ணா. எந்த ஒரு நிமிடம் கூட அவரை மறக்க கூடாது. அந்த மாதிரி நம்ம பக்தி பண்ணினா மட்டும்தான் பகவான் அடைய முடியும். இது சாதாரண விஷயம் இல்லை. நாம எல்லாம் நினைச்சுக்கிறோம், நான் 1 மணி நேரம் பாகவதம் கேட்கறதே பெருசு அப்படின்னு நினைச்சுக்கிறோம், படிக்கிறதே பெருசுன்னு நினைச்சுக்கிறோம். எப்பவுமே பகவானை பத்தி நினைச்சிருக்கணும். மற்ற நேரங்களிலும் அகைதுகி அப்பிரதிகதா ஆத்மா சுப்ரசீததி, அது நம்ம ஆத்மாவையும் திருப்திப்படுத்தக்கூடியது, நம்ம ஆத்மாவையும் திரும்ப பகவான்கிட்ட கொண்டு போகக்கூடியது. அப்போ இங்க வந்து ஆசானிடமிருந்து ஒரு முறை கேட்பதாலே வேத ஞானத்தை பரம்புருஷர் அடைகிறார். நாமெல்லாம் பல தடவை கேட்டா கூட மறந்து மறந்து போய் மறுபடியும் பௌதிக செயல்களில் ஈடுபடுறோம். ஆனா பகவான் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் பரமபுருஷ பகவான், ஆதி மூலம். அதனால அவர் ஒரு முறை அது வந்து ஃபார்மாலிட்டி. யத் யத் யாசரதிஸ் சேஷ்டஸ் தத் தத் ஏவேதரோ ஜனஹ சயத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்ததே. அப்போ ஒரு பெரிய மனிதர் எவ்வாறு தம்மை ஓமை அமைத்து காட்டுகிறாரோ அதைத்தான் பிரஜைகள் பின்பற்றுவாங்க. யதா ராஜா ததா பிரஜா. அப்ப ராஜா எப்படியோ மக்கள் பிரஜைகள் அப்படித்தான் இருப்பாங்க. அப்ப பகவான் வந்து அவரே இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு, அதனால அவரே அப்படித்தான் இருந்தாரு, அதனால நான் ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன தாட்டு கூட யாருக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக பகவான் குருவை ஏற்று அந்த குருவுக்கு வந்து அவர் என்ன செஞ்சாருன்னா பணிவிடைகள் செய்தார். குருவிடம் எப்படி பாடம் கற்க வேண்டும். அப்ப குருவை அணுகி தத்வித்தி பிரதிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேசந்தி தே ஞானம் ஞானின தத்துவ தர்ஷனகர். அந்த தத்துவ தர்சனத்தை குருதான் கொடுப்பாரு, வேற யாரும் கொடுக்க முடியாது. நாமளா சொந்த முயற்சியினால அடைய முடியாது. அப்ப ஆசானிடம் சென்று அனைத்து வேதங்களையும் கற்றறிய வேண்டும். ஏன்னா பகவான் அனைத்தையும் அவர் தான் வேதங்கள் அனைத்தையும் கொடுத்தவர். அவர்கிட்ட தான் உற்பத்தி ஆயிருக்கு. வேதைச சர்வர் அகம் வேத வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம் அப்படின்னு 15:15 சொல்றார்.
நான் தான் வேதங்களை அறிந்தவன். அந்த வேதங்களை வந்து முழுமையாக அறிந்தவரும் அவரே, அதனால் அறியப்பட வேண்டியவரும் அவரே அப்படின்னு சொல்றார். அப்ப வேதங்கள் வந்து அவர் கற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட இருந்துதான் வந்திருக்கு வேதமே. அவரது மூச்சுக்காற்றிலிருந்து உருவானதுதான் வேதங்கள். அப்ப அதை வந்து பிரம்மாவுக்கு சொல்லி பிரம்மா 4 தலைமுதமாக 4 வேதங்களையும் சொன்னாரு. அப்படி வழி வழியா வர்றது. அப்ப அந்த பகவானோட சக்தியை அறிஞ்சு அவர் வந்து குருக்கு வந்து எப்பவுமே தட்சணை கொடுக்கணும். குருவிடம் வந்து சும்மா வாங்கிட்டு போக கூடாது. அப்ப தனக்கு இஷ்டப்பட்ட யாரான ஏக்கலைவன் கூட குரு தட்சணை என்ன கொடுத்தான்? கட்டை வரல கொடுத்தான். ஆனா ஏக்கலைவன் வந்து வேதங்களை கற்கக்கூடிய நிலையில அப்ப கிடையாது. அந்த தனுர்வித்தையை கற்றுக்கொண்டு அவன் வந்து தவறான வழியில் அதை யூஸ் பண்ணக்கூடும் அப்படிங்கிறதுக்காக என்னதான் அவன் வந்து துரோணாச்சாரியரை சிலை வடிவமாக வடித்து அந்த தனுர்வித்தையை மறைமுகமா கத்துக்கிட்டாலும் அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கறக்காக கட்டை விரலை அவர் வந்து தானமா கேட்டார், குரு தட்சிணையா கேட்டார். அப்ப ஏக்கலைவன் அந்த கட்டை விரலை வெட்டி கொடுத்துட்டான். ஏன்னா இது வந்து ஒரு குழந்தைகிட்ட ஒரு வைர நெக்லஸ் கொடுக்கற மாதிரி. தமோ குணத்துல ரஜோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த தனுர்வித்தையை கொடுத்தா அவங்க தவறான முறையில அதை யூஸ் பண்ணுவாங்க. நாளைக்கும் பின்னைக்கும் வந்து துரோணாச்சாரியாருக்கு அவப்பெயர் நேரிடும். போர்ல வந்து அவன் யாரையாவது வீழ்த்திட்டான் அப்படின்னா, நல்லவர்களுக்கு அது கெடுதல் ஏற்படுத்தினானா அது பின்னாடி வந்து பாதிக்கும்னு சொல்லி அந்த கட்டவரில் வாங்கிட்டார். நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் எதுக்காக இப்படி கொடுமையான தண்டனை கொடுத்தார் அப்படின்னு. சோ அது வந்து சத்துவகுணத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த அன்னைக்கு வேதங்கள் கொடுக்கப்பட்டது. இப்பெல்லாம் கலியுகத்துல ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவோட கருணையினால நாம இன்னைக்கு வேதங்களின் சாரமான இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை எல்லாரும் பெண்கள் கூட ஸ்திரியாஸ் வைசியாஸ் ததா சூத்ராஸ் அப்படின்னு சொல்ற கீழ்குலங்கள் கூட நாம படிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப இங்க பகவான்கிட்ட அவர் முழுமுதற் கடவுள். அவர்கிட்ட என்ன சாதாரண பொருளை இப்ப ராஜா கிட்ட போய் எனக்கு 2 ரூபாய் தாங்கன்னு சொன்னா அது ரொம்ப கேவலம். சோ ஒரு உயர்ந்தவரிடம் என்ன கேட்கறது அப்படிங்கிறது பொருத்தமா இருக்கணும். அப்ப பகவான்கிட்ட என்ன இவருக்கு தெரியும், சாந்திமணி முனிவருக்கு முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணரே இங்க வந்து அவதாரமாக வந்திருக்கிறார் மனித ரூபலன்னு தெரியும். அதே போல கர்கமுனிக்கும் தெரியும். ஆனா அவர் வந்து வெளிப்படுத்தல. ஏன்னா அப்பவே பகவான் வெளிப்படுத்திட்டா மக்கள் எல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க, இவரு அவர் இன்பத்தை அனுபவிக்க விட மாட்டாங்கன்னு சொல்லி அவர் மறைச்சிட்டார். அதே போல இங்க சாந்திமணி முனிவருக்கும் தெரியும். ஏன்னா முக்காலம் உணர்ந்தவர்கள் தான் அந்த ஞானிகள். அப்போ அவர் வந்து கேட்கிறார், குரு தட்சணையா தன் இறந்து போன மகனை பல வருடங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டார், அவர் எனக்கு மறுபடியும் கொண்டு வந்து கொடுங்கன்னு. அப்போ பகவான் வந்து அந்த குழந்தைய அந்த லோகத்துல யமலோகத்துல போய் அங்க இல்லாம மறுபடியும் கடல் அரசன் அவன் கடலுக்குள்ள இருக்கிறான்னு சொல்லி அங்க போய் மீட்டு கொண்டு வந்து திருப்பி குரு கிட்ட கொடுக்கிறார். அப்ப பகவான் வந்து ஏதாவது ஒரு சின்ன செயல் செய்தா கூட அவர் நன்றி கெட்டவராக இருப்பதில்லை அப்படின்னு சொல்ல பிரபுபாதர் சொல்றார். இந்த சொல் வந்து உண்மையிலே பொருத்தமே கிடையாது. ஏன்னா நாம நன்றி கெட்டவர்கள் நாம தான். பகவான் எப்பொழுதுமே நம்மளுக்கு எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிறார். நன்றிங்கிறது அவர் நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அவர் எல்லாமே அவர் வந்து ஒரு குழந்தை எப்படி தன் தாய் எப்படி குழந்தையை காக்குறாங்களோ அது மாதிரி நம்மளை காத்துட்டே இருக்காரு. ஆனா குழந்தைகள் தான் திரும்பி பாக்குறது இல்ல. பெற்ற தாயை வயதானா திரும்பி பாக்குறது கிடையாது. அது போல நாம எப்பவுமே பகவான்கிட்ட இருந்து ஒன் வே வாங்கறது மட்டும்தான் செய்யறோம். ஆனா நன்றி செலுத்துறதே இல்லை. நன்றி செலுத்தணும் அப்படின்னா ஒரு செகண்டும் நாம நன்றி நன்றி நன்றின்னு சொன்னா கூட பல ஜென்மங்கள் நம்மளால சொல்லி முடிக்கவே முடியாது. ஏன்னா பகவான் அவ்வளவு நமக்கு கொடுக்குறார். ஆனா நம்ம எடுக்கிறதுல மட்டும்தான் இருக்கிறோமே தவிர அவருக்கு திருப்பி நன்றி செலுத்தல நாம மறந்து போயிடுறோம். பல ஜென்மங்களா அதேதான் தொடர்கதையா இருக்கு. இப்ப இங்க வந்து சாந்திமணி முனி பகவானின் அன்பு தொண்டில் எப்பொழுதும் ஈடுபட்டுள்ள பகவத் பக்தர்கள் பக்தி தொண்டின் முன்னேற்றத்தில் ஏமாற்றம் அடைவதே இல்லை. ஏன்னா பகவான் வந்து ஒரு சிறு தொண்டு செய்தாலும் அதுக்கு பிரதி உபகாரமா பல மடங்கு நம்மளுக்கு தர்றாரு. நீங்க ஒரு 5 ரூபா போட்டு வச்சீங்கன்னா அது பல வருடங்களுக்கு அடுத்து எப்படி 5000 மாறுதோ அது போல நம்மளுக்கு வட்டி போட்டுட்டே இருக்கும். புண்ணிய செயல்கள் நாம் பக்தி புண்ணியம் பண்ணும்போது பகவான் அதுக்கு ஈடா தன்னையே கொடுத்துடுறார். நம்மளோட பக்தி உயர உயர அவர் தன்னையே பக்தர்கள்ட்ட கொடுத்துடுறார். உட்காருனா உட்காருவார், எந்திரிப்பார் எந்திரினா எந்திரிப்பார். ஆனா நம்மளுக்கு அந்த
அதிகாரமே கிடையாது. ஆனா பகவான் அந்த அதிகாரத்தை கூட பக்தர்களுக்கு கொடுக்கிறார். தன்னை ஆட்டுவிக்கும் அதிகாரத்தை கூட அவர் கொடுத்துடுறார். 13 சமாசூதா பீஸ்மஹ கன்யயா ஏ ஸ்ரீயः சவர்ணேன புபூஷயைஷாம் காந்தர்வ விருத்யா மிஷதாம் ஸ்வபாகம் ஜஹ்ரே பதம் மூர்த்னி ததத் சுபர்ணஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க படிங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழி தெய்வ திருவாசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதா உலக அகில கிருஷ்ண பக்தி சாவக ஆச்சாரி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. பீஷ்மக ராஜானின் மகளான ருக்மணி அழகாலும் செல்வத்தாலும் கவரப்பட்ட பல சிறந்த இளவரசர்கள் அவளை மணந்து கொள்வதற்காக கூடியிருந்தனர். ஆனால் அமுதத்தினை தூக்கிச் சென்ற கருணனை போல் மற்ற போட்டியாளர்களின் நம்பிக்கையை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் சிறடித்து அவளை தமது பங்காக அங்கிருந்து தூக்கிச் சென்று விட்டார். பொருளுரை. பீஷ்ம மகாராஜனின் மகளான இளவரசி ருக்மணி உண்மையாகவே செல்வத்தை போல் கவர்ச்சி உடையவளால், ஏனெனில் தேக வர்ணத்திலும் குணத்திலும் அவள் தங்கத்தை போல் மதிப்புடையவளாக விளங்கினாள். அதிர்ஷ்ட தேவதையான லட்சுமி பரமபுருஷனுக்கு சொந்தமானவள் என்பதால் ருக்மணி உண்மையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கே உரியவள் ஆவாள். பீஷ்ம மகாராஜன் தன் மகளை கிருஷ்ணருக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார். ஆனால் ருக்மணியின் தமையனோ சிசுபாலனுக்கு அவளை மணமுடிக்க விரும்பினார். எனவே சிசுபாலன் பிடியிலிருந்து தன்னை விடுவிக்கும்படி ருக்மணி கிருஷ்ணருக்கு அழைப்பு விடுத்தாள். ருக்மணியை மணக்கும் விருப்பத்துடன் சிசுபாலன் தன் குழுவினருடன் அங்கு வந்து சேர்ந்தான். அசுரர்களின் கரங்களிலிருந்து அமுதத்தை பறித்து சென்ற கருணையை போல் திடீரென்று தோன்றிய கிருஷ்ணர் அங்கு கூடியிருந்த இளவரசர்களை தாண்டி சென்று அவளை வேகமாக தூக்கிச் சென்றார். இச்சம்பவம் 10வது காண்டத்தில் தெளிவாக விளக்கப்படும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப 10வது காண்டத்துல ஸ்ரீ கிருஷ்ணா அப்படிங்கிற புக்கை நாம படிப்போம். அது 10வது காண்டத்தின் ஒரு பகுதி. எப்படி அசுரர்களை அழிக்கிறார், ருக்மணியை மனம் புரிகிறார், 16,108 மனைவிகளை மனம் புரிகின்றார், இந்த மாதிரி ராசலீலைகள் இதெல்லாம் அடங்கியதுதான் 10வது காண்டம். அப்ப 10வது காண்டத்துல இது விவரிக்கப்பட்டிருக்கு. அப்ப எப்படி இவர் மேல அதிகமான பொறாமை கொண்ட ஒரு அசுரனாக சிசுபாலன் இருக்கிறான். அப்ப சிசுபாலன் ருக்மி அப்படின்னு ருக்மிணியின் தமையன் ருக்மி அவர் பேரு. அவர் பீஷ்மகராஜனோட பையன். அப்ப பீஷ்மகராஜனுக்கு தான் மகளாக ருக்மிணி பிறந்திருக்காங்க. அப்ப லக்ஷ்மி தேவி எப்பவுமே சேவை செய்வதற்காக பகவானுடைய லீலைகள்ல அவங்களும் ஒரு பக்கம் பிறக்கிறாங்க. ஆனா இங்க அதை மாற்ற முற்படும் போது, அசுரர்களால் அந்த லீலையில மாற்றத்தை ஏற்படுத்த முற்படும் போது அவர்கள் பகவானுக்கு எதிராக செயல்படும் போது அழிவை அடைகின்றனர். இப்பெல்லாம் நம்ம பகவானுக்கு எதிராக எப்படி அசுரர்களை போல அல்லாமல் இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள அசுரத்தனம் கொஞ்சம் இருக்கு. எப்படி பகவானுக்கு எதிராக நம்ம செயல்படுறோம், அதான் நம்ம புலன்களை திருப்தி பண்றதுக்காக நம்ம இஷ்டப்படி செயல்படுறோம். வேதங்களை எதிர்த்து, வேத கோட்பாடுகளை எதிர்த்து செயல்படுகிறோம். இப்ப வேத கோட்பாடுகளை எதிர்த்து செயல்படுறது விகர்மா. அப்ப நம்ம பாதி நாள் பாத்தீங்கன்னா விகர்மா செயல்ல தான் ஈடுபடுறோம். ஏன்னா நாமெல்லாம் நினைச்சுக்கிறோம் நாமெல்லாம் அசுரர்கள் கிடையாது, அசுரத்தனம் நம்ம கிட்டயும் ஒளிஞ்சிருக்கு. அத நம்மளையே நம்ம சுய பரிசோதனை செய்யும் போது நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் நாம பகவானுக்காக செயல்படுறோம், பகவானோடைய விருப்பத்திற்கு எதிராக எப்படி நாம டெய்லி செயல்படுறோம் அப்படிங்கிறது. இப்ப இங்க சிசுபாலன் போட்டியா, பகவானுக்கு போட்டியா ருக்மிணியை மணக்க அவரு சிசுபாலன் ஆசைப்படுறார். ஆனா ருக்மிணி பகவான் கிருஷ்ணரை மணக்கத்தான் ஆசைப்படுறாங்க. ஏன்னா அவங்க சாதாரண பெண்மணி கிடையாது, பகவானுடைய அந்தரங்க சக்தியோட ஒரு அம்சம். அடுத்தது பதம் 4. கஹுத்மினோ வித்தனஷோ தமித்வா ஸ்வயம்வரே நாக்னஜிதின் உவாக தத்பக்னமானபி கிருதயோ அக்ஞான் ஜக்னே அஷத சஸ்திரப்ருத ஸ்வ சஸ்திரைஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. சுயம்பர சடங்கில் மூக்கணாங்கயிறு பூட்டப்படாத 7 காளைகளை அடக்கிய பகவான் நாக்னஜிதி இளவரசியை மணந்தார். பகவான் வெற்றியடைந்த போதிலும் இளவரசியை தங்களிடம் ஒப்படைக்குமாறு அவரது போட்டியாளர்கள் கேட்டனர். இவ்வாறாக அவர்களுக்கிடையில் போர் மூண்டது. ஆயுதபாணியான பகவான்
அவர்கள் அனைவரையும் கொன்றார் அல்லது காயப்படுத்தினார். ஆனால் அவர் காயப்படவில்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ நக்னஜிதி அப்படிங்கிற இளவரசி வெல்லும் போது அவர் வந்து 7 காளைகளை அடக்குறார். அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காளைகளை அடக்குறவங்க தான் ஒரு கட்டுமஸ்தான ஒரு இளைஞன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை வந்து கட்டி கொடுப்பாங்க. காளைகளை அடக்குறவங்களுக்கு அவன் தான் ஆண்மகன் வீரன் அப்படின்னு சொல்லி கட்டி கொடுப்பாங்க. அது போல இங்க பகவான் வந்து 7 காளைகளை அடக்கும் போதுதான் என் பிள்ளைய கொடுப்ப, என் மகளை கொடுப்பேன்னு சொல்லி அந்த அரசன் சொல்றப்போ அவர் 7 காளைகளை அடக்குறாரு. அப்பவும் போர் மூழுது. ஆனா பகவான் வந்து எல்லாரையும் காயப்படுத்தி வெற்றி அடைந்தார். ஆனா பகவானுக்கு எந்த காயமும் இல்லை. ஏன்னா அவர் தான் எல்லா வீரர்களில் வீரர். அவர் அஜித்த, எப்போதுமே தோல்வி அடையாதவர். வெற்றி அப்படின்னாலே பகவான் கிருஷ்ணருக்கு உரியது என்றுமே. பதம் 5. பிரியம் பிரபு கிராமிய இவ பிரியாய விதிர்சீர் ஆக்ஷத் திருதரும் யத் அர்த்தே வஜ்ரே ஆத்ரத்வத் தம்ச கனோருஷாந்த கிரீடமிருகோ நூனமயம் வதூனாம். அதற்கு நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. ஒரு சாதாரண மனிதனைப் போல் தம் பிரிய மனைவியை மகிழ்விப்பதற்காக பகவான் சொர்க்கத்திலிருந்து பாரிஜாத மரத்தை கொண்டு வந்தார். ஆனால் தன் மனைவிகளுக்கு அடங்கி நடக்கிற சொர்க்க ராஜனான இந்திரன் தன் மனைவிகளால் தூண்டப்பட்டு பகவானுடன் சண்டை செய்ய முழு பலத்துடன் அவன் பின் ஓடினார். பொருளுரை. ஒரு சமயம் தேவர்களின் தாயான அதிதிக்கு ஒரு காதணியை பரிசளிப்பதற்காக பகவான் தம் மனைவியான சத்தியபாமாவுடன் சொர்க்கலோகத்திற்கு சென்றார். சொர்க்கலோகங்களில் மட்டும் வளரக்கூடிய பாரிஜாதம் என்ற பூமரம் ஒன்று அங்கு இருக்கிறது. சத்தியபாமா மரத்தை பெற விரும்பினாள். பகவான் ஒரு சாதாரண கணவரை போல் தம் மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக அந்த மரத்தை கொண்டு வந்து விட்டார். வஜ்ராயுதத்தை வைத்திருப்பவரான இந்திரனை இது கோபம் மூட்டியது. பகவானை விரட்டி சென்று அவருடன் சண்டை செய்யும்படி தன் மனைவிகளால் இந்திரன் தூண்டப்பட்டார். இந்திரன் மனைவிகளுக்கு அடங்கிய கணவர் என்பதாலும் ஒரு முட்டாள் என்பதாலும் அவர்கள் பேச்சை கேட்டு பகவானையும் எதிர்க்க துணிந்தார். அனைத்தும் பகவானுக்கு சொந்தம் என்பதை மறந்த இந்திரன் முட்டாள்தனமாக நடந்து கொண்டார். சொர்க்கத்திலிருந்து மரத்தை எடுத்து சென்ற பகவானிடம் எந்த குற்றமும் இல்லை. ஆனால் மனைவிக்கு அடங்கியவர்கள் பொதுவாக முட்டாள்களாக இருப்பதைப் போலவே சச்சியை போன்ற தன் அழகிய மனைவிகளுக்கு அடிமைப்பட்டிருந்த இந்திரனும் ஒரு முட்டாளானார். கிருஷ்ணர் தம் மனைவியான சத்தியபாமாவின் கட்டுப்பாட்டுக்கு அடங்கி சொர்க்கத்திற்கு சொந்தமான பொருளை எடுத்து சென்றதால் அவரை தண்டிப்பது சரியான செயல்தான் என்று இந்திரன் நினைத்தார். பகவான் அனைத்திற்கும் உரிமையாளர் என்பதையும் அவரை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்பதையும் இந்திரன் மறந்து போனார். பகவான் முற்றிலும் சுதந்திரமானவர் ஆவார். மேலும் தம் உறுதியினாலேயே சத்தியபாமாவை போன்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மனைவிகளை அவரால் அடைய முடியும். எனவே சத்தியபாமா ஓர் அழகிய மனைவி என்பதால் அவளுக்கு அவர் அடங்கியவராக இருக்கவில்லை. ஆனால் அவளது பக்தி தொண்டினால் திருப்தியடைந்த பகவான் தம் பக்தையின் தூய பக்திக்கு பிரதி உபகாரம் செய்ய விரும்பினார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ சாதாரண மனிதரை போல தன் மனைவியை மகிழ்விப்பதற்காக அவர் என்ன பண்றாருன்னா பாரிஜாத மரத்தை இந்திரலோகத்திலிருந்து எடுத்துட்டு போறார். ஆனா இந்திரன் வந்து அப்பதான் போர் முடிஞ்சிருக்கு. பகவானோட தயவுனால இந்திரன் வெற்றி பெற்றான். ஆனா அந்த நன்றியை கூட அவன் மறந்துடுறான் பாருங்க. இதுதான் தூய பக்தர்களுக்கும் சகாம பக்தர்களுக்கும். இந்திரன் கூட பக்தன் தான். ஆனா அப்பப்ப பக்தன், அப்பப்ப அவன் வந்து பௌதிகவாதியா இருக்கிறதுனால உடனே அவனுடைய அந்த பொய் அகங்காரம் மறைச்சிருது. அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்யதே. அப்ப இதுக்கு இந்திரலோகத்துக்கு சொந்தக்காரன் நான் தான். இப்ப சொர்க்கலோகத்தை ஆள்றப்போ அந்த இந்திரனுக்கு எப்பவுமே தன்னுடைய சீட்டு என்னைக்குமே பறி போக கூடாதுன்னு ஒரு கவனமா இருப்பான். யாராவது அதிகமா தவம் பண்ணி அந்த வெப்பம் சூடு வந்து இந்திரலோகத்தை தாக்கும் போது பயந்து போய் அவங்க தவத்தை கலைக்கிறதுக்காக அவங்க இந்திரலோகத்துல இருந்த அழகிகளை எல்லாம் உடனே தவத்தை கலைக்கிறதுக்காக அனுப்புவான். அப்படித்தான் விஸ்வாமுத்திரர் வந்து அடிக்கடி தொந்தரவு பண்ணி இந்திரலோக அழகிகளை எல்லாம் வச்சு அவரை வந்து தவத்தை கலைச்சு 10,000 ஆண்டுகள் அவருடைய தவத்தை வீணடிச்சான். இப்படி யார் தவம் பண்ணாலும் அவனுக்கு உடனே தன்னுடைய இந்திர பதவி மேல மோகம் என்ன ஆகும்னா தன்னோட சீட்டை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க தவத்தை எல்லாம் கலைப்பான். இப்படி பகவானே ஒரு தடவை ஒரு ராஜனாக வந்து அவர் அசுவமேத யாகம் பண்ணும்போது 999 யாகங்கள் பண்ணிட்டாரு. ஆனா ஒரு யாகம் பண்ணினா போதும் அசுவமேத யாகம்.
ராஜசூய யாகம், அந்த யாகத்தை நிறுத்துறதுக்காக அவன் வந்து பல வேஷங்களை போட்டு வந்து அந்த குதிரையை திருடிட்டு, அஸ்வமேத யாகம், அந்த குதிரையை திருடிட்டு போயிடுவான். அப்போ அத பெரிய போர் மூளை இருந்தது. ஆனா ஒரு முனிவரோட கருணையினால வேண்டாம், நாரதரோட கருணையினால வேண்டாம், போர் வேண்டாம், அவனை மன்னிச்சு விட்டுருங்க, இந்திரனை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லி அந்த போர் இல்லாம அன்னைக்கு உலகம் காப்பாற்றப்பட்டது. இப்படி இந்திரனுக்கு வந்து எப்பவுமே ஒரு பொறாமை இருந்துட்டே இருக்கும். தன்னுடைய சீட் பறி போயிடக்கூடாது, தன்னுடைய லோகம் என்னோட கையில தான் இருக்கணும், நான் தான் ஆட்சியாளர் அப்படின்னு. ஆனா அதை கொடுத்தது யாருன்னு அவனுக்கு அப்ப புரியல. அப்ப பகவானே அந்த போர்ல அவனை வெற்றி அடைய செய்து அவனுக்கு பாதுகாப்பெல்லாம் வழங்கியும் கூட அந்த சந்திரபாமாவோடைய கட்டுக்கு அடங்கிதான் இவர் அந்த பொருளை எங்கிட்ட இருந்து தூக்கிட்டு போறாரு. அப்போ மனைவியோட பித்து அவருக்கும் இருக்கும்னு நினைச்சிட்டான், சாதாரண மனிதரை போல. ஆனா இதெல்லாம் பகவானோட லீலைகள். பகவான் வந்து எந்த நேரத்திலும் எப்படி வேணா நம்மளை சோதிப்பார். அந்த சோதனையில நான்கிற கர்வம் நம்மளுக்கு வந்தது அப்படின்னா கண்டிப்பா நம்மளா தோத்து போயிடுவோம். ஏன்னா சோதனை இல்லாமல் யாரும் அந்த பொருளுக்குரியவங்க கிடையாது, அந்த வெற்றிக்குரியவங்க கிடையாது. நம்மளுக்கு எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், காலேஜ், எந்த நிலையில ஆகட்டும் நம்மளுக்கு பரிசோதனைகள் இருந்துட்டே இருக்கு, எக்ஸாம் இருந்துட்டே இருக்கு. வெற்றி பெற்றால் மட்டுமே IAS, IPS என்ன வேணா உங்களுக்கு என்ன டிகிரியும் பாருங்க, நீங்க எக்ஸாம் எழுதினாதான். அது போல ஒலிம்பிக் போட்டிக்கு போனாலும் உடற்தகுதி இருந்தால் அந்த அதுலதான் நீங்க அதெல்லாம் பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு பிரைஸ் கிடைக்கும். சோ எக்ஸாம் இல்லாம எதுவுமே கிடையாது. அப்ப பகவானுடைய லோகத்துக்கு போகணும்னா பல தடவை நம்ம பரிசோதிக்கப்படுவோம். நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்கு, நம்ம அகங்காரம் எப்படி இருக்கு, காம, குரோத, லோபம், மோகம், மதம், ஆச்சரியம் எல்லாவற்றையும் நாம் வென்று விட்டோமா அப்படிங்கிறத பரிசோதித்து எப்படி ஒரு தங்கம் புடை போடப்படுகிறதோ அடிச்சு அதை வந்து சுத்தமாக்குவாங்க. அது போல நம்மளை சுத்தமாக்குறதுக்காக பல கட்டங்கள்ல சோதனையை நடத்தி தான் நம்மளுக்கு தேவர்கள் வந்து பகவான்கிட்ட அருகில நெருங்க விடுவாங்க. நம்ம டைரக்டா நெருங்க முடியாது. இப்ப குரு கூட நம்மளை சோதித்து பார்த்துதான் நம்மளுக்கு தீட்சை கொடுக்கிறாரு. தீட்சை அப்படின்னா என்ன? இனிஷியேஷன், ஆரம்ப நிலை. அது ஒண்ணும் பெரிய பக்தியில முன்னேறிய பெரிய நிலை கிடையாது. தீட்சை அப்படின்னா இனிஷியேஷன் அப்படின்னா ஆரம்ப நிலை. அந்த ஆரம்ப நிலைக்கு கொண்டு வர்றதுக்கே நம்மளுக்கு எவ்வளவு பரிசோதனைகள் நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். தீட்சைக்கு பற்றவங்களுக்கு எல்லாம் தெரியும். தீட்சை பெற்றவுடன் அவங்க லைஃப்ல ஒரு சின்ன மாறுதல் வரும். படிப்படியா கஷ்டங்களை அனுபவிக்கிறப்போ ஐயோ இதை விட்டு வெளியில போயிடலாமான்ற அளவுக்கு இருக்கும். ஆனா அதையெல்லாம் தாக்கு பிடிச்சு இருக்கிறவங்க தான். ஏன்னா ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம வந்து துன்பம் அடைந்தால்தான் நாம அந்த மேன்மையான நிலைக்கு வருவோம். எனக்கு ஒண்ணுமே துன்பமே வரக்கூடாது, எனக்கு வந்து அப்படியே மிராக்கிள் நடக்கணும், அதிசயம் நடக்கணும், நான் உடனே மேல ஏறிடணும் அப்படின்னா முடியவே முடியாது. கஷ்டப்பட்டுதான் பக்தி பண்ணணும். அப்ப அந்த கஷ்டத்தை ஏத்துக்க வராதவங்களுக்கு பக்திங்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது. நான் கஷ்டமே பட மாட்டேன், நான் வந்து பக்தி பண்ணினா உடனே எனக்கு எல்லா செல்வம் வரணும், நான் ஹைஃபையா இருக்கணும், இதெல்லாம் பக்திக்கான ஃபார்முலாவே கிடையாது. இப்ப இங்க வந்து சத்யபாமா ஒரு அழகிய பெண், அதனால பகவான் வந்து அவ கேட்டதை உடனே எடுத்துட்டு போறாரு. ஏன்னா பகவானுடைய சொத்து தான் எல்லாமே, பகவான் தான் எல்லாத்துக்கும் அதிபதி. அவர் எடுத்துட்டு போறாருன்னா உடனே கொடுக்கறதுக்கு நாம இந்திரன் ரெடியா இருந்திருக்கணும். அதுதான் தூய பக்தி. ஏன்னா பகவானுக்கு நாம வந்து சமர்ப்பணம் பண்ணணும், எல்லாமே சமர்ப்பணம் பண்ணணும். எதுவுமே நம்மளுடையது கிடையாது. ஈசாவாசியம் ஹிதம் சர்வம் எத்கிஞ்சிய ஜெகத்யாம் ஜெகத்தேனே தெக்தேன புஞ்சீதா மா கிருத கத்திய ஸ்வித்தனம், எல்லாமே பகவானுடையது. நாம ஏதோ ஒரு சின்ன ஒரு தட்டுல ஒரு கடலை பொரியோ இல்ல ஒரு நீரோ இல்ல ஒரு சின்ன பாத்திரத்துல உணவோ எடுத்து நாம படைக்கிறதுனால பகவானுக்கு அதுதான், மத்ததெல்லாம் எனக்கு, சட்டியில் இருக்கிறதெல்லாம் எனக்கு, அகப்பையில் இருக்கிறதெல்லாம் எனக்குன்னு சொல்ல முடியாது. எல்லாமே பகவானோடது. அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தா யாருமே படைக்க மாட்டோம் இல்லைங்களா? அது வேற விஷயம். அப்போ எல்லாமே பகவானுடையது. பகவான் நம்ம கிட்ட இருந்து அன்பதான் எதிர்பார்க்கிறார், அந்த பொருளை கிடையாது. ஆனா இந்திரன் வந்து அதை மறந்துட்டான். அடுத்தது பதம் 6. சூதம் ஹிருதேகம் வபுஷா கிருஷந்தம் திருஷ்ட்வா சேனாபோத்மதிதம் தரித்ரியா ஆமந்த்ரிதஸ்தத் தனயாய சேஷம்
தத்வா தந்த புறம் ஆவிவேஷ ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறாங்களா? கிருஷ்ணா. நான் படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. தரித்ரி எனும் பூமியின் மகனான நரகாசுரன் ஆகாய வெளி முழுவதையும் கைப்பற்ற முயன்றான். இதற்காக அவன் பகவானால் போரில் கொல்லப்பட்டான். அவனுடைய தாய் பிறகு பகவானிடம் வேண்டினாள். இவ்வாறாக ராஜ்யத்தை நரகாசுரனின் மகனிடம் திருப்பிக் கொடுத்த பகவான் அசுரனின் வீட்டிற்குள் புகுந்தார். பொருளுரை. நரகாசுரன் பூமி தேவியான தரித்ரியின் மூலமாக பகவானாலேயே பெறப்பட்ட மகன் என்று மற்ற புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. ஆனால் மற்றொரு அரசனான பாணனின் கெட்ட சகவாசத்தினால் அவனும் அசுரனாக மாறினான். நாஸ்திகன் ஒருவன் அசுரன் என்று அழைக்கப்படுகிறான். தீய சகவாசத்தினால் நல்ல பெற்றோருக்கு பிறந்தவனும் ஒரு அசுரனாக மாறிவிடக்கூடும் என்பது உண்மைதான். பிறப்பை கொண்டு ஒருவனை நல்லவன் என்று முடிவு செய்ய முடியாது. நல்ல சகவாசத்தில் ஒருவன் பயிற்சி பெற்றிருந்தாலொழிய அவனால் நல்லவனாக ஆக முடியாது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அப்போ பிறப்பால் ஒருவர் எல்லாருமே நல்லாதான் பிறக்கிறோம். ஒரு குழந்தை பிறக்கும் போது நல்லாதான் இருக்கு. ஆனா அதை வளர்ப்பதில் இருக்கிற ஒரு ஒரு திறமை. அப்ப வளர்ப்பு நிறைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வளர்க்கறதுல கவனமா இருக்க மாட்டாங்க. தீய சகவாசம் சங்கம் எங்க இருக்கின்றதோ அதனாலதான் அசத் சங்க தியாகாத்துன்னு அடிக்கடி படிப்போம். அப்போ ஒருவர் எப்படி ஒருவர் சங்கம் கொள்கிறாரோ அந்த அளவுக்கு தான் அவங்களால தங்களது உணர்வுகளை மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு திருடனோட பழக்கம் இருந்ததுன்னா அவங்களுக்கும் திருட்டு புத்தி வரும். சோ மோசமான ஒரு குடிகாரனோட பழக்கம் இருந்ததுன்னா அவங்களுக்கும் குடிக்கிற பழக்கம் வரும். சோ உன்னோட நண்பனை காட்டு, நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படிம்பாங்க. அப்ப நம்மளுக்கு அந்த சகவாசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சத் சங்கம் எடுக்கணும். இப்ப லட்சுமி தேவியோட பகவானுடைய மகனாக இருந்தாலும் அவன் அசுரனா மாறிடுறான். எதனால அப்படின்னா அந்த பௌமாசுரன் அப்படிங்கிற நரகாசுரன் பானாசுரனோட அசோசியேஷன் எடுத்துட்டான். அப்ப அத பூமாதேவிக்கு தன் மகன் என்று தெரியாம பகவான் அவனை அழிக்கிறதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டார். ஏன்னா ஒரு தீயவனை அழிக்கிறதுக்கு தன் மகனாக இருந்தால் நாம் எல்லாருமே பகவானோட பிள்ளைங்க தான். அப்ப அந்த அசுரன் ஒரு தீய சக்தி இல்லாதனால பல துன்பங்களை மற்ற உயிர்களுக்கு ஏற்படுத்தும் போது அவனையே பகவான் கொல்றார். இப்ப பூமாதேவி ரொம்ப வருத்தப்படுறாங்க தன் மகனை கொல்லும் போது. இதையெல்லாம் நம்ம 10வது அத்தியாயத்துல பார்க்கலாம். அடுத்தது பதம் 7. தத்ராக்ருதாஸ்தாத் நரதேவ கன்யாஹ குஜேன திருஷ்ட்வா ஹரிமார்த்த பந்தும் உத்தாய சத்யோ ஜக்ருஷு பிரஹர்ஷ व्रीडानुराग प्रहितावत लोकैः. हरे कृष्णा माताजी. नाम படிக்கிறேன் மாதாஜி. பாடுங்க மாதாஜி. हरे कृष्णा. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. மொழிபெயர்ப்பு. பொருளுரை வழங்கியவர் தெய்வ திரு ஆச பக்தி வேதாந்த பிரபுபாதாக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. நரகாசுரனால் கடத்தப்பட்டு அவனுடைய வீட்டில் சிறை வைக்கப்பட்டிருந்த இளவரசிகள் அனைவரும் துன்புற்றவர்களின் நண்பரான பகவானை கண்ட உடனேயே உற்சாகம் அடைந்தனர். அவரை பெரும் ஆவலுடனும் ஆனந்தத்துடனும் வெட்கத்துடன் கண்ட அவர்கள் அவருடைய மனைவிகளாக தங்களையே அவரிடம் ஒப்படைத்தனர். பொருளுரை. நரகாசுரன் பல அரச குமாரிகளை கடத்தி சென்று தன் அரண்மனையில் சிறை வைத்திருந்தான். ஆனால் அவனை கொன்று அவனது அரண்மனைக்குள் புகுந்த பகவானை கண்டதும் ஆனந்தத்தால் உற்சாகம் அடைந்த இளவரசிகள் அனைவரும் அவரது மனைவிகளாக தங்களையே அவரிடம் ஒப்படைத்தனர். அந்த இளவரசிகள் தங்களுடைய தந்தைகளின் பாதுகாப்பில் இருந்து அசுரனால் கடத்தி செல்லப்பட்டதால் அவர்களை மணக்க வேறு யாரும் சம்மதிக்க மாட்டார்கள். பகவானாக பார்த்து அவர்களை மணந்தால்தான் உண்டு. தந்தையின் பாதுகாப்பில் உள்ள பெண்கள் வேத முறைப்படி கணவனின் பாதுகாப்பிற்கு மாற்றப்படுகின்றனர். இந்த இளவரசி அனைவரும் தந்தையின் பாதுகாப்பில் இருந்து முன்பே கடத்தி செல்லப்பட்டதால் பகவானை தவிர வேற எவரையும் அவர்கள் மணப்பது கடினம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. மாதாஜி, எனக்கு ஒரு டவுட்டுங்க மாதாஜி. நரகாசுரனும் ஹம்சனும் ஒண்ணுங்களா? இல்ல மாதாஜி, கம்சன் வேற. கொண்டுதான் அந்த 16,100 பேரை இவர் மணக்கிறாருங்க. இல்ல 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 மாதிரி போட்டுருக்கோம்.
இது இல்ல வேறங்க. மாதாஜி. 16,108 மனைவிகள் வந்து வேற வேற நாட்டோட இளவரசிகளை கடத்திட்டு வந்து இங்க வச்சிருக்கான் நரகாசுரன். ஆமா. அப்போ ஒரு ஒரு நரகாசுரன் வச்சிருக்கானா? அப்ப ஹம்சன் வேறீங்களா? கம்சன் வேற மாதாஜி. ஹம்சன் வந்துதான் தேவகியுடைய இந்த அண்ணன் இல்லைங்களா? ஆமாங்க. அப்ப அவரை கொண்டுதானே அந்த சிறையில இருந்த அவங்கள மீட்டு அவங்க எல்லாம் வந்து கிருஷ்ணரையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்ப இங்க ஆமா மாதாஜி. இது வேற சம்பவம், அது வேற சம்பவம். அது வந்து நம்ம 10வது அத்தியாயத்துல டீட்டெயில படிப்போம் நாம. ஓகே ஓகேங்க. சரி. இப்ப இங்க உடைய மகன் இல்லைங்களா நரகாசுரன்? ஆமா ஆமா மாதாஜி. சரி சரி. அப்போ அவன் வந்து பல நாட்டு இளவரசிகள் எல்லாம் கொண்டு வந்து அடைச்சு வச்சிருப்பான் கல்யாணம் பண்றதுக்காக. அப்போ 16,108 இளவரசிகளை அவன் வந்து அந்த மாதிரி வச்சிருக்கும் போது பகவான் அங்க தோன்றி அவங்களெல்லாம் காப்பாத்துறாரு. அப்ப அந்த காலத்துல எல்லாம் ஒரு பெண்ணை ஒரு ஆண் தொட்டான் அப்படின்னா உடனே அவன் வந்து மனைவி ஆக்கிக்கணும். அதுதான் ரூல்ஸ். ஆனா இந்த காலம் மாதிரி காலேஜ் பசங்க பெண்ணுங்கள் எல்லாம் சகஜமா லிவ் டுகெதர் அப்படிங்கிற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாம் ஒண்ணா வாழ்றது, அப்புறம் பிரிஞ்சு போயிடுறது, இந்த மாதிரி கலியுகத்துல பல சம்பவங்களை நம்ம பாக்குறோம். அன்னைக்கெல்லாம் பெண்கள் வந்து படிக்கிறக்கே அனுப்ப மாட்டாங்க. அப்புறம் பெண்களை படிக்கிறதுக்காக பெண்களுக்கு என்னன்னா தனியா ஒரு ஸ்கூல், அப்புறம் காலேஜ், பெண்கள் கல்லூரி அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அப்புறம் கோ எஜுகேஷன் ஆரம்பிச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா எதுவுமே கேட்க முடியாது பெற்றோர்களோ ஆசிரியர்களோ, அந்த அளவுக்கு சமுதாயம் கெட்டு கிடக்குது. ஆனா அன்னைக்கெல்லாம் ஒரு பையன் ஒரு பெண்ணோட கையை பிடிச்சான் அப்படின்னா அவ்வளவுதான். அப்ப வேத முறைப்படி பெண்ணானவள் ஒரு இளமையில வந்து பெற்றோரால பாதுகாக்கப்படுகிறாள். அப்புறம் கல்யாணத்துக்கு பின்ன கணவனால பாதுகாக்கப்படுகிறாள். கணவன் இறந்த பின்பு தன் மகனால பாதுகாக்கப்படுகிறாள். அப்ப பெண்கள் வந்து எப்பவுமே ஒரு பாதுகாப்பு கீழே தான் இருக்கணும் அப்படின்னு வந்து வேதம் சொல்லுது. இது சாணக்கிய தந்திரத்துல சாணக்கியர் கூட பெண்களை பத்தி எழுதி வச்சிருக்காரு நிறைய. பெண்களோட சைக்காலஜி எல்லாம் நம்மளுக்கு நிறைய சொன்னோம் அப்படின்னா நாமள ரொம்ப வெக்ஸ் ஆயிடுவோம். அந்த அளவுக்கு பெண்கள் வந்து கொஞ்சம் மூளை கம்மியா இருக்கும் ஆண்களை விட. உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், சீக்கிரமா ஏமாந்து போகக்கூடியவங்க, ஆனா ரொம்ப மென்மையானவங்க, எப்பவுமே ஒரு பாதுகாப்புல இருக்க வேண்டியவங்க. இப்படி அதனாலதான் ஸ்திரியாஸ் வைசியாஸ் ததா சூத்ராஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப பகவானை தவிர வேறு யாரும் அவங்கள மணக்க முடியாதுங்கிற நிலைமையில அவங்க எல்லாம் பகவானையே சரணடைகிறாங்க 16,108 இளவரசிகளும். ஏன்னா அன்னைக்கெல்லாம் பெண்கள் இப்படி யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா திரும்ப அவங்க சேர்த்திக்க மாட்டாங்க. அம்பிகா, அம்பாலிகா அந்த இதுல கூட நாம பார்க்கலாம். பீஷ்மர் தூக்கி வந்ததுனால 2 பேரை மட்டும் அவங்க ஏத்துக்கிறாங்க அந்த அரண்மனையில. ஆனா ஒருத்தி வந்து நான் வேறொரு ஆணை நான் விரும்புறதுனால என்னை கொண்டு போயிடுங்க. ஆனா அவன் வந்து ஏத்துக்கல அந்த இளவரசன். நீ வந்து பீஷ்மரால கவரப்பட்டு அவர் மூலமா தூக்கி போகப்பட்ட, அதனால நான் உன்னை ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா அவரால் தொடப்பட்ட நீ எனக்கு வேண்டான்னு சொல்லிடுறான், நிராகரிச்சிடறான். அதனாலதான் அவ பீஷ்மரை வந்து அம்பாலிகா, அம்பிகா பீஷ்மரை வந்து மணக்கணும் அப்படின்னு ஒருத்தி சொல்றா. ஆனா பீஷ்மர் வந்து நான் நித்திய பிரம்மச்சாரி, என் வாழ்க்கையில நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ பரசுராமர் கூட பீஷ்மரை வந்து போரிட்டு நீ வந்து அந்த பெண்ணுக்கு நியாயம் கொடுக்கணும், நீதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது என்னோட விரதத்தை நான் என்னைக்கும் கைவிட மாட்டேன்னு சொல்லி அவர் உறுதியா நிக்கிறார். அப்ப பரசுராமருக்கும் இவருக்கும் தொடர்ந்து போர் நடந்து தேவர்கள் எல்லாம் அஞ்சி அப்புறம் பிரம்மதேவர் வந்து வேண்டாம், 2 பேரும் சண்டையை நிப்பாட்டுங்க, 2 பேருமே என்னைக்குமே போரை நிறுத்த முடியாத அளவுக்கு 2 பேருமே பலசாலிகள், உலகமே கலங்குது, அதனால தயவு செஞ்சு போரை நிறுத்தி 2 பேரும் ஒதுங்கிக்கோங்கன்னு சொல்ற அப்புறம்தான் போர் முடிவடையுது. இந்த மாதிரி பெண்கள் வந்து பிறரால அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா முகத்தெல்லாம் கவர் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு கூட நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா பெண்கள் முகத்தை கவர் பண்ணிருப்பாங்க. பிற ஆண்கள் வந்து தங்களை பார்க்க கூடாது அப்படின்னு. அந்த முஸ்லிம்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பர்தா அணியிறாங்க. அந்த மாதிரி பெண்கள் வீட்டை விட்டு வெளியில வர மாட்டாங்க. அப்படியே அவங்க கணவன் இறந்தா கூட அவங்க தலையெல்லாம் மொட்டையடிச்சுக்குவாங்க, வெள்ளை நிற ஆடைதான் அணிவாங்க. இப்படி சமுதாயத்துல நிறைய கட்டுப்பாடு இருந்தது. ஒரு பெண் ஆணை
தன் கணவனை இழந்தால் உடனே சதி உடன்கட்டை அவளே போய் விருப்பப்பட்டு அவளே போய் இறந்துருவா. அதன் மூலமா கணவனுக்கு பின்னாடி தானும் பகவானோட உலகத்தை அடையலாம் அப்படிங்கிற எல்லாம் மனப்பக்குவம் அன்னைக்கு இருந்தது. ஆனா அது காலப்போக்குல என்னாச்சுன்னா அந்த உடன்கட்டை ஏறுறது ஒரு கட்டாயமாக்கப்பட்டு வலுக்கட்டாயமா பெண்களுக்கு இஷ்டமே இல்லைனாலும் உடன்கட்டை அந்த தீயில கொண்டு போய் தள்ளிடுவாங்க. ஆனா அது காலப்போக்குல ரொம்ப உணர்வுகள் எல்லாம் மாற மாற என்னாச்சுன்னா அதுல ஒரு பிரயோஜனமே இல்லாம போச்சு உடன்கட்டை ஏறுறதுல. அதனால அது தடுக்கப்பட்டது. அந்த சட்டம் வந்து இந்தியால சுதந்திரத்துக்கு அப்புறம் கூட இருந்தது. அதுக்கப்புறம் சட்டமெல்லாம் கொண்டு வரப்பட்டு அந்த உடன்கட்டைங்கிறது தடுக்கப்பட்டது. இப்படி எல்லாமே சடங்குகள் எல்லாம் காலப்போக்குல எதுக்காக செய்யறோம், ஏன் செய்யறோங்கிறது எல்லாமே மாறி போய் ஒரு ஒரு குழப்பமான சூழ்நிலை. இப்போ எதுக்காக நாம வாழ்றோம், எங்க போக போறோம், எதுக்காக எல்லா சடங்குகள் செய்யப்படுது, வேத அறிவுனா என்ன, எதுவுமே இல்லாம ஒரு இயந்திரத்தனமான ஒரு வாழ்க்கை, ஆத்மா பற்றிய சிந்தனை இல்லாம ஆத்ம ஞானம் இல்லாத ஒரு வாழ்க்கையில எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பதம் 8. ஆசாம் முகூர்த்தே ஹஸ்மின் நானாகாரேஷு யோஷிதாம் சவிதம் சக்ருஹே பாணிம் அனுரூப ஸ்வமாயையா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிக்கிட்டீங்களா? நானு வேற யாராவது இருக்கீங்களா மாதாஜி? மகேஸ்வரி மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி படிக்கட்டுங்க மாதாஜி. மூன்றாவது காண்டம் 1வது இதுல வந்து 18ஆம் மாதாஜி. அத்தியாயம் 3 மாதாஜி. அத்தியாயம் 3 பதம் 8. 18 8 மாதாஜி. 18 இல்ல 8. 8 ஆமா. ஓகே. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. மகேஸ்வரி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேங்க மாதாஜி. நன்றிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. அந்த இளவரசிகள் அனைவரும் வெவ்வேறு அறைகளில் வைக்கப்பட்டிருந்தனர். ஒவ்வொரு இளவரசிக்கும் பொருந்தும் வகையில் பகவான் தமது உடலை வெவ்வேறாக விரிவடையச் செய்து கொண்டார். தமது அந்தரங்க சக்தியின் மூலமாக முழு சடங்குகளுடன் அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டார். பொருளுரை. பகவானின் எண்ணற்ற விரிவங்கங்களைப் பற்றி பிரம்ம சம்ஹிதையில் 5.33 பின்வருமாறு விவரிக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அத்வைதமச்சிதமனாதிமனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயவனம் ச வேதேஷு துர்லபமதுர்லபமாத்ம பக்தௌ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. நன்றி மாதாஜி. என வழிபாட்டிற்குரியவரான பகவான் கோவிந்தன் முழுமுதற் கடவுள் ஆவார். நித்திய ரூபங்களை கொண்டவர்களும் குறையற்றவர்களும் ஆதியானவர்களும் எல்லையற்றவர்களுமான அவரது எண்ணற்ற விரிவங்கங்களிலிருந்து அவர் வேறுபட்டவர் அல்ல. அவர் ஆதிபுருஷர் என்ற போதிலும் எப்பொழுதும் இளமையுடனும் பசுமையுடனும் காணப்படுகிறார். தமது அந்தரங்க சக்தியின் மூலமாக ஸ்வயம் பிரகாச வடிவங்களாகவும் பிறகு பிரபாவ வடிவங்களாகவும் வைபவ வடிவங்களாகவும் தம்மை அவரால் விரிவடையச் செய்து கொள்ள முடியும். இவர்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் வேறுபட்டவர்கள் அல்ல. வெவ்வேறு அறைகளில் இருந்த இளவரசிகளை மணப்பதற்காக பகவான் தம்மை விரிவடையச் செய்து கொண்ட வடிவங்கள் ஒவ்வொரு இளவரசிக்கும் பொருந்தும் வகையில் சிறு சிறு வேறுபாடுகளை கொண்டிருந்தன. இவர்கள் பகவானின் வைபவ விலாச ரூபங்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இந்த ரூபங்கள் பகவானின் அந்தரங்க சக்தியான யோக மாயையினால் உருவாக்கப்பட்டவை ஆகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அப்போ அத்வைதம் அச்சுதம் அனாதிம் அனந்த ரூபம். அத்வைதம் அப்படின்னா ஒரே ஒரு ரூபம் வந்து அனந்த ரூபமாக பல வடிவங்களாக பகவான் தன்னைத்தானே விரிவங்கம் பண்ணிக்கிறார். அப்ப இந்த விரிவங்கள் வைபவ விலாச ரூபங்கள் பிரபாவ வைபவ கலா அம்ச விபீம்னாம்ச இதெல்லாம் நாம பார்த்திருக்கோம். ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திராரி வியாக்குலம் லோகம் மிருதயந்தி யுகே யுகே அப்படின்னு. அப்ப ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் பகவான் ஒருவரே ஒருவராக எப்படி ஒரு மெழுகுவர்த்தியை வைத்து பல மெழுகுவர்த்திகளை ஏற்றுகின்றோமோ அந்த மெழுகுவர்த்திகள் எல்லாம் வித்தியாசம் கிடையாது. எல்லாமே ஒரே மாதிரி, அந்த தீபங்கள் ஒரே மாதிரி ஜொலிக்குது. அப்ப பகவான் ஒரே ஒருவர் தான். அவர் வந்து தன்னை பலவாறாக விரிவங்கம் பண்ணிக்கிறார்.
பிரபாவ வைபவ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வைபவ அப்படின்னா மிக உயர்ந்த அந்தரங்க சக்தியினால தன்னை விரிவங்கம் பண்ணிக்கிறார். வெளிப்புற சக்தியினால கிடையாது, அந்தரங்க சக்தியினால தன்னை பலவாறாக விரிவங்கம் பண்ணிக்கிறார். அப்போ ஒவ்வொரு விரிவங்கங்களும் எல்லா சக்திகளையும் பெற்றிருந்தாலும் எல்லா சக்திகளையும் ஒரே நேரத்துல அவங்க வெளிப்படுத்துறது இல்ல. சில சமயங்கள்ல தோன்றி உடனே மறைபவராக, சில அசுரர்களை அழிப்பவராக, இல்ல சில லீலைகளை செய்பவராக. நரசிம்மரா வர்றாரு, அவரை அரக்கனைய அழிச்சிட்டு உடனே மறைஞ்சிடுறாரு. அப்போ மச்சவதாரம், கூர்மாவதாரம், வாமன அவதாரம், ஒவ்வொரு அவதாரத்திலும் ஒவ்வொரு லீலைகள் பண்றார். ஆனா ஒரே ஒரு பகவான் தான் பலவாறாக தன்னை விரிவங்கம் பண்ணிக்கிறார். அடுத்தது அது மாதிரி இங்க 16,108 மனைவிகளை மணக்கிறதுக்கு ஒரே ஒருவர், இப்ப ஒரே புருஷன் இவர் பரம புருஷர். பரம புருஷருக்கும் புருஷருக்கும் இதுதான் வித்தியாசம். அப்போ ஒரு சாதாரண மனிதன் பல ஆண்டுகள் தவம் செஞ்சு ஒரு யோகியாக மாறினாலும் கூட, பல சித்திகளை, அஷ்டமா சித்திகளை பெற்றாலும் கூட அவங்க 8 அல்லது 9 விதமா தன்னை ஒரே சமயத்துல வெளிப்படுத்த முடியும். ஒரே இடத்துல இருந்துட்டு அவர் 9 இடங்கள்ல தன்னை காட்ட முடியும். கஷ்யப்ப முனிவர் அப்படித்தான் தன்னை விரிவங்கம் பண்ணிட்டார். அப்ப இங்க தேவகூதிக்காக தன்னை விரிவங்கம் பண்ணிட்டாரு. அப்ப இங்க சாதாரண மனிதர்கள் கூட அந்த மாதிரி தவம் பண்ணி, சித்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருப்பாங்க, இன்னொரு இடத்துல இருப்பாங்க. தன்னை 8 விதமா விரிவங்கம் பண்ணிக்கலாம். தன்னை போலவே 8 இடத்துல அவங்க தோன்றி மறைய முடியும். ஆனா பகவான் கிருஷ்ணர் தன்னை போல எவ்வளவு வேணா மாத்திக்கலாம். லட்சக்கணக்கா, கோடிக்கணக்கா, மில்லியன் கணக்கா, எண்ணற்ற அனந்த ரூபம் எடுக்கலாம். அச்சுதம் அனாதிம் அனந்த ரூபம். அனந்த அப்படின்னா எல்லையற்ற ரூபங்களை அவர் எடுக்கலாம். அதுக்கு எல்லையே கிடையாது. அவர் தான் புராண புருஷர். புராண அப்படின்னா பழமையானவர். நவ யவனம் நவ யவனம் அப்படின்னா 9 விதமான லட்சணங்கள். வேதேஷு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. அவர் தான் ஆதி புருஷர், அந்த கோவிந்தன். அப்ப என் வழிபாட்டுக்குரியவரான பகவான் கோவிந்தன் முழுமுதற் கடவுள் அப்படின்னு ஒவ்வொரு அடியிலையும் ஒவ்வொரு ஸ்டான்ஸாலையும் பிரம்மாங்க உறுதிப்படுத்துறார். அவர்தான் என் வழிபாட்டுக்குரிய பகவான் அப்படின்னு. அவர்தான் ஆதி புருஷர். அடுத்தது பதம் 9. தாஸ்வாபத்யானி அஜனயத் ஆத்ம துல்யானி சர்வதः ஏகைகஸ்யாம் தச பிரக்ருதேர் விபுபூஷயா. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆஸ்வா பக்தி வேதாந்த சுவாமி சில பிரபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு. தமது உண்ண அம்சங்களுக்கேற்ப தமது விரிவடைய செய்து கொள்வதற்காக அவர்கள் ஒவ்வொருடமும் தமது சொந்த குணங்களை ஏற்று 10 மக்களை பகவான் பெற்றார். தேங்க்யூ. ஹரே ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒன்னும் வாய்ஸ் வரல. படிங்க மாதாஜி. அது உச்சி நான் படிச்சது கேட்டுதான். ஒண்ணுமே கேட்கல. அப்போ முதல்ல சொன்னது கேக்கலீங்களா? 16 அது கேட்டுச்சுங்க, திரும்பதான் கேட்கல. அடுத்து கேட்கலாம் மாதாஜி. நான் படிச்சதுக்கு அப்புறம் கேட்கலாம். ஓகேங்க மாதாஜி. பதம் 10. காலமகத சால்வாதீன் அநேகைருந்தத புரம் ஆஜீகனத் ஸ்வயம் திவ்யம் ஸ்வபும்சாம் தேஜ ஆதிசத். ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு.
மகதராஜனான காளியவனுக்கும் சால்வனுக்கும் மதுராபுரியை தாக்கின. ஆனால் பகவான் தமது சொந்த ஆட்களின் வீரத்தை காட்டுவதற்காக நகரத்தை சூழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் வீரர்களை தாமே கொல்வதிலிருந்து பகவான் விலகியிருந்தார். பொருளுரை: கம்சன் இறந்த பிறகு காளியவன், ஜராதனன் மற்றும் சால்வண்ணன் ஆகிய வீரர்கள் மதுராபுரியை சூழ்ந்து கொண்டனர். அப்பொழுது நகரத்தை விட்டு பகவான் பயந்து ஓடியவர் போல காணப்பட்டனர். இதனால் அவர்கள் போரில் இருந்து பயந்து ஓடியவர்கள் ரஷசேரர் என்று அழைக்கப்பட்டார். உண்மையில் தமது சொந்த ஆட்களான பீமன் மற்றும் முகுந்தன் முதலியவை பக்தர்களை கொண்டு அவர்களை பகவான் கொல்ல விரும்பினார். காளையவனும் மகதராஜனும் முறையே முகுந்தனாலும் பீமனாலும் கொல்லப்பட்டனர்கள். இத்தகைய செயல்களுக்கு சுயமாக தம்மை சாதிக்க முடியாததை போல காட்டிக்கொண்ட பகவான் தமது பக்தர்களால் அவர்களை கொல்ல முடியும் என்பதை காட்டினார். அவர்கள் வீரத்தை அவர்கள் வெளிப்படுத்த விரும்பினர். நமது பக்தர்களுடன் பகவான் கொண்டிருந்த உறவும் ஆனந்தமயமானது ஆகும். உண்மையில் பிரம்மாவின் வேண்டுகோளின்படி துஷ்டர்களை கொல்பவன் பகவான் அவதரித்தார். ஆனால் பொறுமையை சில சமயங்களில் பகவான் தமது பக்தர்களுடன் பகிர்ந்து கொண்டனர். குருட்சேத்திர யுத்தத்தில் பகவான் திட்டமிட்டதாகும். ஆனால் தம் பக்தர்களான அர்ஜுனன் அப்பெருமையை அளிப்பதற்காக நிமிஸ்த மாத்திரேன பவ ஸ்வய யாசிஷன் பகவான் அர்ஜுனனின் தேரோட்டியாக இருந்தார். அதே சமயம் போர் செய்யும் குருட்சேத்திர யுத்தத்தில் தனி பெரும் வீரன் என்று புகழையும் பெற்ற வாய்ப்பை அவர் அர்ஜுனனுக்கு அளித்தார். தாம் செய்ய விரும்பிய உன்னதமான செயல்கள் தமது அந்தரங்க பக்தியின் மூலமாக பகவான் நிறைவேற்றிக் கொள்கிறார். இதுவே தமது தூய பக்தர்களிடம் பகவான் கொண்டிருந்த தனிப்பெரும் கருணையாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பகவான் சில சமயம் தானே நேரடியாக அந்த செயல்ல ஈடுபடுறதில்லை. அந்த பெருமையை பக்தர்களுக்கு அளிப்பதற்காக அவர் இப்போ எப்படி குருட்சேத்திர போர்க்களத்துல அர்ஜுனனை தேர்ந்தெடுக்கிறார். ஆனா அர்ஜுனன் எப்படி செயல்படுறாரு அப்படின்னா, நிமித்த மாத்திரம் பவசவ்ய சாட்சினே அப்படின்னு பகவானோட கையில ஒரு கருவியாக மட்டுமே இருக்கும்படி சொல்றார். நீ கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத, நான் தான் உன்னை வழி நடத்துறத தவிர நீ செய்யல, உன்னை வச்சு நான் தான் செய்யறேன் அப்படிங்கிறார். இப்ப இங்க காளையவனன், ஜராசந்தன், சால்வன் இவங்கெல்லாம் கம்சன் இறந்ததுக்கு அப்புறம் மதுராபுரியை சூழ்ந்துக்கிறாங்க. கம்சன் இறந்தத ஒரு பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு, கிருஷ்ணரை கொல்லணும்னு நினைச்சிட்டு அவங்க வர்றாங்க. அப்ப பகவான் அவங்கள பார்த்து பயந்து ஓடுறது போல ஓடுறாரு. பலராமரும் பகவானும் பயந்து ஓடுறது போல ஓடுறாங்க. இது ரன்சோர் அப்படின்னு இன்னைக்கு கூட சொல்லப்படுது. ரன்சோர் அப்படின்னா ஓடுறது. ஆனா பகவான் எதுக்காக அப்படி பயந்து ஓடுற மாதிரி நடிக்கிறார் அப்படின்னா அதுவும் ஒரு லீலை. ஏன்னா பகவானால ஒரு அசுரன் தாக்கப்படுறதுக்கு பதுவா தன்னுடைய பக்தனை வச்சு அவங்கள அழிக்கிறதா அவர் பிளான் பண்ணியிருக்கார். ஏன்னா பகவானுடைய பக்தனுக்கும் பகவானை போன்ற பலத்தை அவரே தர்றார். அர்ஜுனனுக்கு எப்படி பலத்தை தர்றதுனால அர்ஜுனன் போர்ல எல்லா அசுரர்களையும் வெல்கிறார். பீஷ்மர், துரோணாச்சாரியர் போன்ற மாபெரும் வீரர்களை கொள்ள அவர், துரியோதனன் போன்றவர்களை எல்லாம் அவரால் வெல்ல முடிச்சது. ஆனா பகவான் போனதுக்கு அப்புறம் அவருடைய வஜ்ராயுதத்தை அவர் ஆயுதத்தை தூக்க கூட முடியல. அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு, தன்னோட செயல் கிடையாது, இது பகவானுடைய செயல்னாலதான் நான் இவ்வளவு பேரால் அழிக்க முடிச்சது. என்னுடைய திறமை அவரால் தான் வெளிப்பட்டது. அவர் தான் எனக்கு எல்லா திறமையும் கொடுத்தார். பகவான் எல்லாம் நான் ஒண்ணுமே இல்லைன்னு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டார். அது போல இங்க பெருமையை பக்தனுக்கு தருவதற்காக அந்த முசுகுந்தன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, ஒரு வரம் வாங்கி அந்த குகையில படுத்திருக்கார். ஏன்னா இந்திரனுக்காக அவர் போரிட இந்திரலோகத்துக்கு போயிட்டார். திரும்பி பார்த்தப்போ அவர் பல ஜென்மங்கள் கழிஞ்சிருச்சு. அப்போ தன்னோட பேரன், கொள்ளு பேரன், அப்படி பல ஜெனரேஷன் போயிருச்சு. அவரை பார்த்து அடையாளமே தெரியல யாருக்கும். சரி, அடையாளம் தெரியாத இவங்களோட என்ன நான் பரிமாற்றம் பண்ணிட்டு இங்க இருக்க முடியும் அப்படின்னு போய், நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், இந்த குகையில போய் நான் உறங்கிடுறேன், எனக்கு அந்த வரத்தை தாங்க அப்படின்னு சொல்லி படுத்துடுறாரு. அப்ப பகவான் அவருக்கு முக்தியை கொடுக்கறதுக்காக அவர் முன்னாடி தோன்றணும். ஆனா அவர் பல வருடங்கள் அந்த தவம், அந்த தூங்குறது, அந்த தூங்கி எந்திரிச்சு யார பாக்குறாரோ அவங்க பஸ்பமாயிருவாங்க. பஸ்பமாயி சாம்பல் ஆயிடுவாங்க. அந்த ஒரு வரத்தை பெற்றிருக்கிறாரு.
அப்ப அந்த முசுகுந்தன் அந்த குகையில படுத்திருக்காரு. அங்க ஓடி அந்த குகைக்குள்ள பகவான் ஒளிஞ்சிடுறாரு. பகவான் துரத்திட்டு வந்த அந்த காளையவனன் அந்த இடத்துல போய் அந்த தூங்கிட்டு இருக்கிற இந்த கிருஷ்ணன் தான் வேஷம் போட்டுட்டு தூங்கிட்டு இருக்கான் நம்மளை ஏமாத்துறதுக்காக அப்படின்னு காலில் எட்டி உதைக்கிறான். அப்ப பல வருடங்களா தூங்கிட்டு இருந்த அந்த முசுகுந்தன் எழுந்து பார்க்கும்போது அந்த காளையவனன் அப்படியே பஸ்மமாயி போயிடுறான். அப்ப பகவான் வந்து தன்னை வெளிப்படுத்துறார். வெளிப்படுத்தி அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு முக்தியும் கொடுக்கிறார். அதே போல ஜராசந்தன் வந்து பிறந்தப்பவே 2 பாகமா பிறந்தான். 2 பாகமா பிறகுறப்ப அந்த அரசர் என்ன பண்ண, ஜராசந்தனோட தந்தையான அந்த அரசர் என்ன பண்ணாரு, இவனை காட்டுல தூக்கி போடுங்க, இந்த குழந்தை எனக்கு வேண்டான். அப்ப ஜராங்கிற ஒரு அரக்கியால எடுத்து அந்த 2 பாகங்களும் இணைக்கப்பட்டப்ப அந்த ஜராசந்தன்கிற அசுரன் அந்த அரக்கியால வளர்க்கப்பட்டு அசுரத்தனமா எல்லாருக்கும் கெடுதல் பண்றான். அப்ப அந்த ஜராசந்தனை அழிக்கிறதுக்கும் இப்போ ஒரு காலம் வருது. அப்போ பகவானும் பீமன் இந்த பஞ்ச பாண்டவர்களை யுதிஷ்டர் எல்லாம் போய் அவங்கிட்ட ஒரு யாகத்திற்கு தானம் வழங்கும் போது இவங்க எல்லாம் போய் லைன்ல நிக்கிறாங்க, ஒரு அந்தனர் வேஷம் போட்டுட்டு. ஆனா அவங்க உருவத்தை பார்த்துட்டே ஜராசந்தன் வந்து கண்டுபிடிச்சிடறான், இவங்க வந்து அந்தணர்கள் கிடையாது, இவங்க உடம்புல எல்லாம் காயம் இருக்கு, திடகாத்திரமா இருக்காங்க, தோள்கள் எல்லாம் அது அப்படியே புரட்டி வச்ச மாதிரி இருக்கு, அப்ப இவங்க அந்தணர்கள் கிடையாது, ஏமாத்துறாங்கன்னு சொல்லி இவங்கதான் பீமன் பகவான் அப்படிங்கிறத தெரிஞ்சிடறான். தெரிஞ்சுட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது எங்கூட சண்டை போடணும் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அப்போ பீமனும் ஜராசந்தனும் தொடர்ந்து சண்டை போடுறாங்க. ஆனா என்னதான் சண்டை போட்டாலும் ஜராசந்தனை அழிக்க முடியல. அப்ப பகவான் வந்து அவர் வந்து ஜாட காட்டுறாரு, 2ஆ பிளந்துரு அப்படின்னு. ஏன்னா அவன் அப்படித்தான் ஜாயிண்ட் ஆகி உயிர் கிடைச்சது. அப்போ அவனுக்கு வந்து பகவான் ஜாட காட்டும் போது அந்த ஜராசந்தனை 2ஆ பிளந்துடுறான், காலை பிடிச்சு 2 பாகமா பிரிச்சு போட்டுறாரு பீமன். அதுக்கப்புறம் ஜராசந்தன் இறந்துடுறான். இப்படி பகவான் வந்து ஒரு பக்தனுக்கு அந்த புகழ் கிடைக்குமாறு செய்யறார். இப்ப குருச்சேத்திர யுத்தத்தில் தனிப்பெரும் வீரன்கிற புகழை அர்ஜுனனுக்கு எப்படி அளித்தாரோ அது மாதிரி நிறைய பக்தர்களுக்கு அவர் கொடுக்கிறார். தாம் செய்ய விரும்பும் உன்னதமான செயல்களை தமது அந்தரங்க பக்தர்கள் மூலமாக பகவான் நிறைவேற்றிக் கொள்கிறார். இதுவே தமது தூய பக்தர்களிடம் பகவான் கொண்டுள்ள தனிப்பெரும் கருணையாகும். ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாங்க. யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நாம் டிஸ்கஸ் பண்ணலாம்.